ஸோ இந்த மாதிரி கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து ஜெனட்டிக்கலி ஃபார்ம் ஆகுறாங்களா? இப்போ கிளாஸ் பீப்புள்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் அவங்க பிறக்கிற குழந்தைகள் மறுபடியும் கிளாஸ் பீப்புள்ஸாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. ஏன்னா ஆஸ்ட்ரோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டாங்கிற வியாதி வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னா ஒரு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு 25% தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே யாராக இருந்தாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் கூடுதல் தான். ஸோ அவங்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு வருதா வரலையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அவங்க கருவில் இருக்கும்போதே அவங்களுக்கு ப்ரீஜெனட்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு பண்ணுவாங்க. அது பண்ணிவிட்டு அவங்களுடைய கருவில் அது வந்து அந்த இது பாஸ் ஆகிருக்காங்கிறது பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு டாக்டர் வந்து ரொம்ப ஷார்ப்பான பர்சனாக இருப்பாங்க? தட் மீன்ஸ் ரொம்ப பிரெயினியாக இருப்பாங்க. மேபி இந்த செஸ் இந்த மாதிரி விளையாட்டுகளில் ரொம்ப அதிகமான ஆர்வம் அவங்களுக்கு இருக்குமா? அப்படி டைரெக்டாக கார்லேட்டடாக சொல்ல முடியாது. ஏன்னா ஈச் பர்சன் அவங்களுடைய பர்சனாலிட்டி வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த வியாதி இருக்கிறதுனால அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பிரெயினியாக இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ அவங்களுடைய என்வாயர்மெண்ட், அவங்களுடைய பேசிக் திறமை என்ன இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த ஜெனட்டிக் கண்டிஷன் கண்டினியூஸாக எல்லாருமே எக்ஸ்ட்ரா பிரெயினியாக இருப்பாங்க அப்படின்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஸோ மேபி வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து கிளாஸ் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து அந்த மாதிரி இல்லை, ரொம்ப நார்மலாக இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சந்ததிங்க அவங்களோட அப்பா இல்லை அம்மா அந்த மாதிரி இருந்ததுனால இவங்களுக்கு இப்படி இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கா? இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இது டாமினன்ட் பேட்டர்ன் தான். ஸோ ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று வந்து சொமேட்டிக் மியூட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அவங்க கருவில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மியூட்டேஷன் ஏற்பட்டு வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ்னால வைரல் டிசீசஸ்னாலேயும் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்படும் போதும் இது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் பீப்புளாக இருக்கிறவங்க என்ன மாதிரி விஷயத்தெலாம் தவிர்க்கணும்? அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வந்து கையாளணும் டாக்டர்? ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேயே சில அதிர்வுகள் உண்டாக்குற மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை ட்ரிப்பாகி விழுற மாதிரியோ இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர்ஸ் உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 வீலர் ஓட்டுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அன்ஃபெமிலியர் பிளேசஸ் போகும்போது ரொம்ப கிளட்டர்டாக இருக்குன்னா அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி கொஞ்சம் வெட்டாக இருக்கிற சர்ஃபேஸஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்களால நார்மல் லைஃப் லீட் பண்ணும். லாஸ்ட் கொஷின் டாக்டர், இந்த மாதிரி ஒரு ரேர் கைண்ட் ஆஃப் பீப்புளை நீங்கள் இதுக்கு ட்ரீட் பண்ணதோ இல்லை உங்களோட ஓபிடிலையோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். நிறையா குழந்தைங்க வரும். அவங்க வந்து நார்மலாக அவங்க சிப்ளிங்ஸோட விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடும் போதே ஹர்ட் ஆகி வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை வந்து ரெகுலராகவே ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில குழந்தைகள்லாம் வந்து ஒரு வருஷத்துலேயே 5 தடவை 6 தடவை இன்ஜுரி பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா குழந்தை பருவத்தில் அதை வந்து நம்ம தவிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏஜ் ஆக ஆக அவங்க வாழ்க்கை முறையை அவங்களே மாற்றிட்டு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டீனேஜ் ஏஜில் இந்த மாதிரி நடக்கிறது பார்க்குறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும்.